ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நாளில் கூட உலகெங்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கொண்டாடுகிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டே ஆஃப் பெண்டகாஸ்ட், பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லுவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான நாள். ஏன் இந்த முக்கியமான நாள் சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ். அது செலிப்ரேஷன்ஸ் என்ன ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஹேவ் யூ ஹர்ட் அபௌட் ஃபீஸ்ட்? ரைட், பண்டிகைகள். எக்ஸாம்பிளுக்கு யூதர்களுக்கு பண்டிகைகள் உண்டு, ரைட்? யூதர்களுக்கு பண்டிகை உண்டு. அதே மாதிரி வேற்று மதத்தார்களுக்கும் சில பண்டிகை கொண்டாடுவாங்க இல்லையா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்களுடைய பண்டிகைகள் சொல்லிட்டு. கிறிஸ்தவர்களுக்கு எதனா பண்டிகை இருக்கா அப்படின்னு கேட்டா, we normally celebrate New Year and Christmas, and again coming to Christmas they have a lot of questions. No, we can't celebrate Christmas, right? So Christian doesn't have celebration, there is no feast. அப்படின ஒரு நிறைய கிறிஸ்தவர்கள், even Pentecostal Christians, they just never celebrated Christmas or Easter or birthdays even. That's correct. They're not even celebrating the birthdays. அப்படின்னு விட்டுறாங்க. பட் இங்க முக்கியமா வேதத்தின் படி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இந்த நாளுக்குரிய முக்கியத்துவம் ஒன்று இருக்கு. So there's a more important celebration. It's there biblically. வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையின் நாள் வேதாகமத்தின் அடிப்படையில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஏன் இந்த பண்டிகையை எதை குறித்து பார்க்க போறோம்னா, that's called the Feast of Pentecost or Day of Pentecost. இன்னைக்கு இன்னொரு காரியம் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்து ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பெண்டகாஸ்ட் சண்டே. இப்படி சொல்ல உடனே நிறைய ஆட்களுக்கு என்ன குழம்புனா, நாங்கள் we are not Pentecost அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் we are Baptist. No, we are Methodist. Oh, no, we are not Pentecostals. Pentecostals will make more noise. Pentecostals will make more noise. We are not Pentecostals, we are Catholics. We are regular Catholics. We know about the Holy Spirit, we believe in the Holy Spirit. No, but we are Catholics. So likewise, I'm not talking about denomination here. நான் கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிற பிரிவினைகளை பற்றி நான் பேசலைங்க. எதை குறித்து பேசுறேன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த பண்டிகை குறித்து பேசுகிறேன். So I'm going to talk about a celebration or a feast that God has ordained. It's not man-made feast. God has ordained certain feast for people who are following the God to celebrate. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் சில பண்டிகைகளை கொண்டாடும்படியாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அது முக்கியமான பண்டிகைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்கள், எப்படி தேவன் பண்டிகைகளை ஆசரித்து வச்சிருக்கிறாரா? Is God has ordained certain feasts to celebrate? For what purpose? Just God ordained some festivals. Yes, of course. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னைக்கு டே ஆஃப் பெண்டகாஸ்ட் செலிப்ரேட் பண்றோம். இதுக்கு முன்னால நம்மளுக்கு we had some celebration in the church, in a local church. What is that? Any clue? இதுக்கு முன்னால ஒரு celebration as a Pentecostal churches or as Church of God? Easter. Wonderful. So do you know the date of Easter, when we had celebrated the Easter? That's very tricky. நான் போடுறேன் இப்போ. So if you look here, Easter Sunday we celebrated on 31st of March 2024. Yeah, we celebrated Easter Sunday. எப்போ செலிப்ரேட் பண்ணோம்? இங்க பாருங்க, 31st of March 2024. நான் என்ன பண்ணேன், there's a website called days and time அப்படின்னு சொல்லிட்டு .com வெப்சைட் இருக்கு. அதில் போய் பார்க்குறேன், அந்த டேட்டை போட்டேன். அப்புறம் இன்னைக்கு டேட்டை போட்டேன். கரெக்டாக எக்ஸாக்ட்லி என்ன how many number of days அப்படின்னு போடும்போது, இன்னைக்கு ஈஸ்டர் சண்டேக்கும் பெண்டகாஸ்ட் சண்டேஸ்க்கும் how many days is called 50 days. சரி, இது என்ன கணக்கு இது அப்படின்னு கேட்கலாம். போன வருஷம் எப்போ ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம்? பாருங்க, Stanley has some remembrance. Okay, 9/4/2023. somehow it's quite near. We celebrated 9th. ஆனா பாருங்க, இந்த வருஷம் மார்ச் 31, போன வருஷம் ஏப்ரல் 9. If you look into dateandtime.com, அதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் என்னது? இன்னைக்கு what is today's date? Today's date is 19th, right? அதே மாதிரி 2023ல வந்துட்டு we celebrated Pentecost Sunday on 28/5/2023. இதுதான் வருஷம் நடக்கும்.
ஸோ ரெண்டுத்துக்கு ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ தேர் இஸ் a connection between an Easter Sunday and Pentecost Sunday. Exactly it's called 50th. வேதாகமத்தில் 50th அப்படின்னா என்னன்னா பெந்தகோஸ்டே அப்படின்னு அர்த்தம். It's in Bible, in Greek language, Pentecoste means 50th. 50வது நாள் அப்படின்றது அர்த்தம். இது கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு நாள். இதுல மகிழ்ந்து களி கூறுவது. நாளில ஆராதிக்கிற வேலையிலேயே முதல் பிரதர் ராஜேஷ் சொன்னார், இதுல மகிழ்ந்து களி கூறுவது, களி கூற வேண்டிய நாள் இது. It's a great celebration day. இப்போ நம்ம யோசிச்சு சொல்றோம்னா ஒரு விதத்துல it's like we have to give importance, as like Easter, as like Christmas even. This is the day that God has ordained His people to celebrate. நம்ம செலிப்ரேட் பண்றோமா இந்த நாட்களில்? யோசிச்சு பார்க்கணும். இல்லைங்க, இதெல்லாம் யூதர்களுக்கு உரிய காரியம். No, this is not a celebration day for Jewish people. Instead, it's a celebration day for Christians even. I just want to emphasize. I want to talk more about the importance of Pentecost. நம்ம பேருக்களவு சர்ச் ஆஃப் காட் அப்படின்னா முதல் ஆரம்பிச்ச பெந்தகோஸ்து சபை என்னன்னா உலகத்திலேயே சர்ச் ஆஃப் காட் தான். அதிலிருந்து பிரிஞ்சு போனது தான் ஈவ் பெந்தகோஸ்ட். அதிலிருந்து பிரிஞ்சு போனது தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட். அதுக்கப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு போனது தான் என்னது சர்ச் ஆஃப் காட் ஆஃப் ப்ராஃபஸி. ஸோ இது மாதிரி அநேக பெந்தகோஸ்து சபைகள் காணப்படுறது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெந்தகோஸ்ட் அப்படின்னா சத்தம் போடுற ஆட்கள். No way, not at all. This is quite biblical. நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது வேதாகமத்தின் அடிப்படையில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை. People don't put something as a label that Pentecost. I don't want to hear about the word called Pentecost. No, not at all. This is quite biblical. அதுதான் வேதாகமத்தை தெரிஞ்சிட்டாலே போதும். See, one thing I want to emphasize very clear. We are not here to celebrate the tradition. We are here to celebrate the truth. இருக்கீங்களா? நம்ம பாரம்பரியத்தை கொண்டாடுகிறதற்காக நம்ம கூடுகிறதே இல்லை, மாறாக சத்தியத்தை கொண்டாடுகிற கூடுகிறோம். டிஃபரன்ஸ் இருக்கு. People put away that blindly, Christmas, or they're celebrating some pagan worshipping. There's an Easter, there's a connection between the pagan worshipping. I'm not going to celebrate. Come on, we're not celebrating the tradition. பாரம்பரியத்தை கொண்டாடுகிறவர்களாய் நம்ம மாறிடக்கூடாது. I just want to emphasize. That's what I want to keep on emphasizing. So City on a Hill as a church, we should not go in a traditional manner. Instead, we have to celebrate the truth. சத்தியத்தை கொண்டாடுகிறவர்களாய் காணப்படணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். The truth will set you free. That's what I want to emphasize. We have to know the truth very clearly through the scripture. வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற நபர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். What is Pentecost is all about? ஸோ இதனால அதுதான் பார்க்க போகிறோம். First and foremost thing, God has ordained. There are 7 feasts. If you look into Leviticus 23, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசே கூடாக சில பண்டிகைகளை கர்த்தர் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் முதலாக கர்த்தர் மோசேயிடம் கூடாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் உடன்படிக்கை செய்கிறார். God is making a covenant to his people Israelites through Moses in Mount Sinai. பாருங்க, அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, after they have departed from the Egypt, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை கடந்து அவர்கள் 3 மாதங்களுக்கு கழித்து கர்த்தர் என்ன பண்றாரா, மோசே கூட பேசுகிறார். மகனே நீ வா, உன்னை நான் பேசணும். என்ன சொல்றாரு? உடன்படிக்கை நான் செய்கிறேன். இந்த ஜனங்க என்னுடைய ஜனங்களாய் காணப்படுவார்கள். இவர்களுக்கு நான் சொல்லுகிற கட்டளைகளை நீ அவர்களுக்கு சொல்லு. அதை அனுசரிக்கும்படியாக அவர்களை அனுசரிக்கும்படியாக இருந்ததுனால நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அவர்கள் என்னுடைய ஜனமாய் காணப்படுவார். இருக்கீங்களா? So God has called Moses and he making a covenant with Moses, and he told you have to do these things if you follow very strictly, and I will be your God and you will be my people. அவர் தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு என்று சில உடன்படிக்கையை செய்கிறார். யோசிச்சு பாருங்க, who are we that God the creator is coming down from the heavens and is making a covenant with you and me. பாருங்க, சர்வ சிருஷ்டிகளை உண்டாக்கின தேவன் அவர் பரத்தை விட்டு இறங்கி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் உடன்படிக்கை செய்கிறதற்கு நீங்கள் நானும் எவ்வளவு என்ன பாத்திரவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, what privilege that we have, that God has came down to make a covenant. God பாருங்க, யாத்திராகம புஸ்தகம் 19 நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேயிட பேசிட்டு அதுக்கு தொடர்ச்சியாக நீங்க லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா God is giving
you have to celebrate. You have to celebrate. You have to celebrate. You have to celebrate the Pascha. Pascha பண்டிகை என்னன்னா அவர்கள் எகிப்துல இரவில் மூலமாக பாருங்க, it is called about the Passover festival. It is a symbol of crucifixion of Jesus Christ. அது நிசான் மாதத்துல 13ஆம் மாதம் அதுல செய்வார்கள். அது மாத்திரமல்ல, இங்க கேலண்டர் போடுறதுலாம் ஹீப்ரூ கேலண்டர்ஸ், ரைட்? இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுவார்கள். அதுல the burial of Jesus, it symbolically mentions இயேசு கிறிஸ்துவுடைய மரித்தலும் அடக்கத்தையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக the festival of first fruit. இதெல்லாம் ஸ்ப்ரிங்ல நடக்கும். இப்போ என்ன செலிப்ரேட் பண்றோம்? நம்ம ஸ்ப்ரிங் செலிப்ரேட் பண்ணி சம்மர்க்குள்ள போறோம். அத பாருங்க, this is a spring feast and this is an autumn feast. இப்போ இந்த செலிப்ரேஷன் இருக்கிறோம் பாருங்க. இப்போ நாங்க ஸ்ப்ரிங்ல இருக்கோம் இல்லையா? அதான் பாருங்க, எல்லாரும் ஆஃப் ஸ்லாக்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டு வரோம் இல்லையா? எல்லாரும் வந்துட்டு விண்டோஸ்ல திறந்து விட்டுறோம். அது மாதிரி பாருங்க, அந்த நாட்களிலே காலங்கள் பாருங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் யாருக்கும் தெரியாது. Even he himself doesn't know that. Even the angels doesn't know when Jesus is going to come. But what if God the Father, he knows when Jesus is going to come. But we can't say when Jesus is going to come, but we can identify the season. இருக்கீங்களா? காலங்களை பார்த்து இயேசுவின் வருகையை நம்ம கண்டு கொள்ளலாம். நம்ம எந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, we are celebrating the feast of Pentecost up to right now. It is about the coming of the Holy Spirit. இந்த பாருங்க, இது எந்த பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். I use the word in 1 Corinthians chapter 15, first fruit. Christ is a first fruit among the dead. அவர் முதல் பலனானவர். கிறிஸ்து எப்படியா நம்ம எல்லாருக்காகவும் அவர் மரித்து அவர் உயிர் தெழுதலாய் இருக்கிறதுனால அவர் கூடாக நாமும் அவரை பின்பற்றி மரித்து, எப்போ மரிக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிற வேலையில மரிக்கிறோம். ரோமருக்கு எழுதியிருக்கும் 10:9-10 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை ஒருவன் இதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்து, அது என்ன? கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். Whoever confess the resurrected Christ, that person is saved. கிறிஸ்து என்றவரை நான் விசுவாசித்து அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, without resurrection Christianity is not fulfilled. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, if Jesus has not resurrected from the death, I'll tell you the greatest lie in the entire world will be like that. இயேசு உயிர் தெழவிட்டால் யோசிச்சு பாருங்க, இயேசு சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் காணப்படுகிறேன். அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்றாரு, யோனா வயிற்றில் இருந்ததை போல மனுஷகுமாரன் நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தேவாலயத்தை பார்த்து இதை இடித்து போடுங்க, நான் 3 நாளைக்கு மறுபடியும் கட்டுவேன். ஆண்டவர் எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அவர் மரணத்தை மாத்திரமல்ல, மாறாக அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லிக் கொண்டே காணப்படுகிறார். கிறிஸ்துவ மதம் என்றது என்னதுன்னா, இட்ஸ் தேவனுடைய உறவை கொண்ட மதமாய் காணப்படுது. The religion is not about religion, it's a relationship with Christ. What it talks about the resurrection of Christ Jesus. If we stop with the death alone, கிறிஸ்துவின் மரணத்தை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருந்தால், கிறிஸ்து மதத்தில் முக்கியமான ஒரு பொய் என்ன தெரியுமா? கிறிஸ்து உயிர் தெழுவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்களே, அது நிறைவேறாமல் போய்விட்டது என்று. பட் ஆனாக கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை செய்தவராய் காணப்படுகிறார். He confessed, he resurrected, he conquered the death. Because he has conquered the death, we are going to get conquered the death as well. அதாவது நம்ம முதலாம் மரணத்தில் பங்கடைவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று ஆண்டவர் சொல்கிறார். One who has conquered the death. We have confessed and accepted Christ Jesus in our own heart, and we offer ourselves a living sacrifice through the water baptism. அதுதான் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். திருமுழுக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாயிட்டு பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், இல்லை பரலோகம் போக முடியாது. As per biblical perspective, if you're not taking a full water baptism, you can't go to heaven. Right? நல்லா புரிஞ்சுங்க. ஒட்டை கேட்காதீங்க, சிலுவையில இருந்த கல்லன் ஞானஸ்தானம் எடுத்தானா? நீங்க கல்லணும். அடுத்த கேள்வி கேட்கிறான், are you thief? No. God has given a opportunity to listen to the word of God and to get saved. Right? Don't ask these questions. Everyone can have to baptism. No. We have to abide to the word. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து, அது மாத்திரமால் அதர முடியதில்லை, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் உயிர் தெழுதலை போல நம்மள உயிர் தெழுந்து இருக்கீங்களா?
அவர் உயிர்த்தெழுதலை போல நம்மள உயிர்த்தெழுந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து வாழ்வோமானால் இந்த பூமியில நம்ம இருந்து மரித்து, அப்படி இல்லை ஆண்டோட வருகையில ரகசிய வருகை வந்துருச்சு அப்படின்னா, if it is Jesus came in a rapture and we are at this moment, we will in a twinkle of an eye we will be vanished and we will be with heaven with Jesus forever before the millennium. 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளாக கிறிஸ்து வருகிற நாட்டிலே நம்மோடு கூட இப்போ வந்துட்டார் அப்படின்னா நம்ம அவரோட போயிடுவோம். இல்லை நம்ம மரித்து இருந்தோம் அப்படின்னா நம்ம கல்லறைகள் பிளக்கப்பட்டு மகிமையின் சரீரத்துல இயேசுவோடு கூட நம்ம இருப்போம். இருக்கீங்களா? So we have to understand the truth. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் மரிப்பார்கள், அவர்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். There will be a second resurrection, not for us, for them. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வரும், அவங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். ஆனால் there will be a judgment seat after the millennium. There will be judgment day. அப்போ எல்லாரும் எழுந்து நிற்போம் அவருடைய பீமா சீட்டுக்கு முன்னால, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்போம். அப்போ ஆண்டவர் சொல்வாரு, அப்போ ஆண்டவர் பிரிப்பார், வல பக்கத்தில் உள்ள ஆடுகளையும் இட பக்கத்தில் உள்ள ஆடையும். He will separate and then whoever accept Christ will go to heaven with heavenly realm. நம்முடைய மகிமையின் சரீரத்துல யுக யுகமாய் தேவனோடு கூட இருப்போம். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளா காணப்படும். அது மாறாக மரித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி மரித்தவர்கள் நித்திய அக்கினிக்குள்ளாக அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்து மரணிக்காதபடிக்கு பாவத்தின் இருளில் அவர் அகப்பட்டு அவர் மரித்ததுனாலே நித்திய அக்கினி அவர்களுக்குள்ள காணப்படுது. So அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். So today why it is very important is we have to understand the feast of Pentecost. There is a coming of the Holy Spirit. இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக அநேக காரியங்கள் போட்டிருக்கேன். இட்ஸ் லைக் Passover, unleavened bread, first fruit, Pentecost. நம்ம எது வரைக்கும் இருக்கிறோம்னா இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ all these things are fulfilled. ஒன்னும் ஃபுல்ஃபில் ஆகாத தீர்க்க தரிசனங்கள், ஆண்டோடைய காரியங்கள் இதெல்லாம் நடக்கல. ஒன்றும் இயர் ஆஃப் மெசியா ராப்சர் நடக்கல, அட்டோன்மெண்ட், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் நடக்கல, அப்புறம் வெட்டிங் ஃபீஸ்ட், கோல்டன் ஏஜ், மெசியா ஸ்டார்ட்ஸ் வித் மில்லினியம் ஃபியூச்சர், டேபர்னாக்கிள், இந்த 3 பண்டிகை நடக்கல. நம்மலாம் பண்டிகைக்குள்ளாக இருப்போம். இருக்கீங்களா? அதனால தான் பண்டிகைகள் முக்கியம் நம்மளுக்கு. We have to certain festival we have to celebrate. இந்த பண்டிகை முக்கியமா பெந்தகோஸ்து பண்டிகையில் இருக்கிறோம் நம்ம. That's why this is a church age. Holy Spirit sent by Yahweh God. பாருங்க, இயேசுவானவர் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அப்போஸ்தலர் 1:4-8ல சொல்றாரு, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி வரும் வரைக்கும் நீங்க காத்திருங்கள். அது ஒரு பண்டிகையை காணப்படுகிறது. பிரியமானதுல உங்களுக்கு புரியும்படியாக அநேக பிக்சர்களோட உங்களுக்கு காட்டுறேன். எப்போ நாங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, 50வது நாள் இங்க there's a feast of unleavened. இங்க முதல் பரநாடைய பண்டிகைக்கு இப்போ 2வது பெந்தெகோஸ்தே பண்டிகை, இதுக்கு முன்பாக 50 நாட்கள் ஆனது. 50 நாட்களுக்குள்ளாக நடந்த சம்பவத்துக்குள்ளாக இந்த அப்போஸ்தல நடபடிகள் நாட்களில் நடந்த காரியங்களை பார்க்கலாம். முக்கியமாக இதனால ஏன் இதை நம்ம கொண்டாடணும்ன்றது ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு. சரிங்களா? So let's look, if you look towards Exodus 23:15-22, யாத்திராகம புத்தகம் 23:15-22ல இங்க 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். எடுத்தவர்கள் தமிழ்ல 17ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I just want to show you a very important scripture. If you understand this very specifically, you will understand the importance of the feast of Pentecost. பெந்தெகோஸ்து நாளிலே உண்டான ஒரு முக்கியமான காரியம் என்ன பாருங்க. ஆண்டவர் முக்கியமா மோசேக்கு சொல்லுகிற காரியம், this is talks about the feast of tabernacle. அப்போ என்ன சொல்றாரு? bring 2 loaves of bread from your dwelling as a wave offering. என்ன பண்ணுவாங்கன்னா, அசைவாட்டு பலியாக நீங்க என்ன பண்ணணும், முதல் the fruit the festival of fruits அது முடிய 50 நாள் கழிச்சு, அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மரித்து உயிர்த்தெழுதலை குறிக்கிறதா காணப்படுது. அதான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க, இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இது ஈஸ்டர் ஃபெஸ்டிவல். இது முடிந்ததுக்கு பிறகாக என்ன பண்ணுவாங்க? ஈஸ்டர் ஃபெஸ்டிவல்ல அவங்க அறுவடை செஞ்சதுல முதல் கட்டை கொண்டு வந்துட்டு அவங்க ஆசீர்வாதத்துல கொடுப்பாங்க. So they will bring the first portion from the harvest and they will bring it to the priest, and priest will offer it to the Lord. அசைவாட்டிற்கு பிறகாக என்ன பண்ணுவாங்களா, அவர்களுக்கு மீதி இருக்கிற அறுவடையை எடுத்து அதன் மூலமாக they might put a barley or wheat or anything,
ரைட்? அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதுல இருந்து பிரெட் செய்வாங்க. they will make bread out of it. எப்போ வரைக்கும்னா இந்த பெந்தகோஸ்து நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு வந்து ஆசாரியர்களுக்கு திரும்பி அதை பலி கொடுப்பாங்க. பாருங்க, அதுதான் அங்கே போடப்பட்டிருக்கு. என்ன பண்ணுவாங்க, from the day of that Sabbath, the day you brought the sheep of the wave offering, and you account of 7 full weeks, you shall count of 50 days until the day of the 7th Sabbath, and then present an offering, a new grain to the Lord. பாருங்க, new grain, offer a new grain unto the Lord. Verse 17 it says, bring 2 loaves of bread, and from your dwelling as a wave offering. அது ஏன் ரெண்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 loaves. சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்க. 2 loaves. The 2 is very important. இந்த ரெண்டு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் 2 பிரெட்? why not 3 breads? why not 3 breads? you have to ask question, why not 3 breads? ரெண்டு பிரெட் ஏன் கொண்டு வந்து வைக்கணும் அந்த அசைவாட்டு பலியாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 17ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் தென்படுகிறது. முக்கியமான பெந்தகோஸ்து நாளில் ஏன் இந்த 2 பிரெட் அவங்க கொண்டு வந்து தேவனுக்கு படைக்கிறார்கள் என்று பார்த்தா, what these 2 bread represents. The verse 17 it says very specific example, நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்கியாக மெல்லிய மாவிலே புளிப்பில்லா பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து. இது எப்ப நடக்குதுன்னா, the feast of Pentecost. நம்ம பார்த்தோம் இல்லையா, பெந்தகோஸ்ட் நாள் 50ஆம் நாள். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ல இருந்து பெந்தகோஸ்ட் நாளுக்கு 50 நாள் செல்லும். 50ஆம் நாள் என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த மாதிரி 2 பிரெட்டை அவங்க கொண்டு வந்து ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு இருக்கு, வரிகள்லாம் முடிச்சு இங்கே இருக்கு. முடிஞ்சா இதெல்லாம் வாசிச்சு பாருங்க, வாசிக்க நேரம் கிடையாது. ஓகே, யாத்திராகம புஸ்தகம் 23 17 22 முழுசா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு காரியம் தெரியும். இது ஏன் இங்க 2 பிரெட்டா தான் இங்க கேள்வி எனக்கு. why there is only 2 breads represent? what these 2 bread represents? இங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இது யாருக்கு சொன்னாங்க? இது யாருக்கு சொன்ன கட்டளை? தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய யூத ஜனமாகிய தன்னுடைய வழிபடுகிற பிள்ளைகளுக்கு சொன்ன கட்டளை. இருக்கீங்களா? God has given this command to his people Israelites to bring 2 loaves of bread. முதலாவது பிரெட் எதுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டின் அடையாளம். There's an Old Testament Pentecost. You want to, this is called Old Testament Pentecost. இதெல்லாம் பிரெட் அவங்க செலுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் பெண்டகோஸ்ட் இருக்கா? இருக்குங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த பெந்தகோஸ்ட் நாள் சொல்றோம். பழைய ஏற்பாட்டில இருந்து தான் வந்தது இந்த பெந்தகோஸ்ட். இருக்கீங்களா? So people will tell that no பெந்தகோஸ்ட்னா இந்த புதுசா வந்துட்டாங்க, அல்லேலூயா கோஸ்ட் ஒயிட் போட்டு சத்தம் போடுறாங்க. No, not at all. If somebody says that, tell them you don't know the word. Take them to the Old Testament. Ask them to read Torah. The Old Testament Pentecost is God giving the word to Israelites. இருக்கீங்களா? நோட் பண்ணிக்கங்க, 2 முக்கியமான. அதுதான் முதல் பிரெட்டுக்கு அடையாளம் என்னன்னா, God is giving law. Old Testament law is nothing but Torah. Torahனா மோசேவுடைய எழுதின ஆகமங்கள். என்னது? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். This is called the 5 books of Torah. God has given the law that represents the first bread. This is the fulfillment of Old Testament Pentecost. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பெந்தகோஸ்தே நாள் பண்டிகை இருக்குங்க. இப்பதான் சொல்றாங்க பெந்தகோஸ்தேக்காரங்க சத்தம் போடுறாங்க, அல்லேலூயா கோஸ்ட் சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. Come on, take them to the word. Take them to the word. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த 2 அப்பத்திற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நடக்கிற சம்பவம், நடக்க போற சம்பவத்திற்கு அடையாளம். The Old Testament Pentecost, I want to emphasize very specifically. The Pentecost and giving the law of Mount Sinai, that is called Old Testament Pentecost. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே கூடாக தேவன் என்ன பண்ணினார்னா, நியமங்களையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தது
சீனாய் மலையில. What it represents, if it turn towards Exodus 19:1, I already mentioned that, and also if you look into specifically 2 Chronicles 10-15, it represents the same thing about Pentecost. They celebrated the day of Pentecost. 50ஆம் நாளில அவர்கள் பெந்தகோஸ்தே என்ற பண்டிகையை ஆசரித்தார்கள் என்று வேதாகமத்தில் சான்று உண்டு. There is an example that people have celebrated the day of Pentecost in the Old Testament period, not even in the days of Moses, even in the times of kings, and when the land is divided, they celebrated it. 2 Chronicles chapter 15, 10-15. The Old Testament Pentecost is given by God to people of Israelites to represent God has given the word. God has given the law in their hands. இருக்கீங்களா? அதுதான் பண்டிகை. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக God has given the law how we have to lead our life as celebration. எப்பெல்லாம் பண்டிகை ஆசரிக்கிறார்களோ அங்க வானம் திறக்கப்படும். ஏன் தெரியுங்களா? தேவன் இறங்கி வருவார் அங்க மத்தியில. Our celebration, when the Israelites celebrated the feast, the heaven will open. You know why? The reason behind, I'll tell you. There is a mystery about the feast of harvest. You have to understand that there's a mystery about the feast. There's a mystery. There's a தேவன் நியமித்திருக்கிற காரியங்கள்ல ஒரு அற்புதங்கள் காணப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it represents the Holy Spirit anointing. It represents the outpouring. It represents the revival. It represents the baptism. It represents being filled by the Holy Spirit. பாருங்க, how does this connect? முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே அவர்கள் அறுவடையின் திருநாளை எப்படி அவர்கள் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, அறுவடைக்கு பலனாக அவர்கள் they made bread and they offered. இந்த நாட்களிலே அறுவடை பிரெட் கிடையாதுங்க, ஆத்துமாக்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே பொழிந்ததனால உடனே அறுவடை எப்படி வந்தது தெரியுங்களா? 3000 பேர் ரட்சிப்பு. உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் 5000 பேர் ரட்சிப்பு. There is a harvest festival. This is the day to celebrate the harvest through the Holy Spirit. Old Testament Pentecost, it's about God giving the law to the Israelites. But the New Testament Pentecost is God is giving the Holy Ghost. இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது தான் பெந்தகோஸ்து பண்டிகை. இது பண்டிகைங்க, செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாட்கள். The pathetic thing is the world is going towards against the word of God, and they say no Holy Spirit in these days. I know a brother, I love him too much. He's just going backsliding, and then he said to me, there is no Holy Spirit. This is just a force, Anna. Just a force. Come on. Go and read the scriptures from the Old Testament. Don't forget about the New Testament. Okay. Go and read the scriptures. பரிசுத்தாவியை மறுதலிக்கிற எவனோ சபிக்கப்பட்டு போவான். It's a cult. என்னது? இயேசுதான் இருந்த தேவன் ஒருவர் தாங்க, திருத்துவம் கிடையாது. அவங்க சொல்ற காரியம் திருத்துவம் கிடையாதுங்க. பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அப்படியே குமாரனாய் வந்திருக்கிறார், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவி அப்போ just God's force, தேவனுடைய பலன். தப்பு. அதான் ஆண்டு சொல்லி பாருங்க, கொரிந்து பட்டணத்துல 1 கொரிந்தியர் 15 மோசம் போகாதிருங்கள். இந்த மாதிரி டாக்டர்ஸ் இப்ப பெருகிடுச்சு. இப்ப யூடியூப்ல அதுதான் just humbly request you, don't look into all the junk things that is there in the YouTube unless you have the clear discerning of yours. First and foremost thing, you have to be strong enough in the word. வேதாகமத்தின் அடிப்படையில் சத்தியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை பாருங்க. ஆவியானவர் ஒரு 2 வசனம் அவங்க மற்ற ஆட்கள் சொல்லுகிற வேலையிலே கண்டுபிடிச்சலாம். come on, it's not for me. இருக்கீங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு பங்கு தருகிற ஆவி வேணும். ஒன்னு வேத சத்தியம், ரெண்டாவது டிசர்னிங் ஸ்பிரிட். ரெண்டும் கொடுக்கிற பரிசுத்த ஆவி தான் கொடுப்பார். ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவார். சரிங்களா? அடையாளம் கண்டுகொள்ளலாம் ஈஸியாக. Because people are saying that this is not Pentecost. The pathetic thing is Pentecost churches are stopped preaching in tongues.
The Pentecost church stopped speaking in the prophecy. They stopped the gift of Holy Spirit. They're starting something rubbish about the dispensation theologies. Come on, put it everything under the bin. முக்கியமா வேத வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். We have to know the truths and truth will set us free. என்ன சொல்லப்படுறது இங்க பாருங்க, முக்கியமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது போல இந்த நாட்கள்ல கிடையாது. Something has happened. Okay. So இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சத்தியங்கள் மாறாக போய் கொண்டிருக்கிற காலத்துல நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have to be very clear about what is truth and what is not truth. வேதாகமத்துல ரொம்ப தெளிவா நீங்க சத்தியத்தை நீங்க பார்க்க வேண்டிய நாட்களில் நீங்க நானும் வந்திருக்கிறோம். So பாருங்க, what is the mystery about the feast? In every feast, the people of God came to honor him. எதுக்கு பண்டிகை ஆசரிக்கிறாங்க? கர்த்தர் என்ன எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அதுக்கு அதை என்ன பண்ணினாரு? பஸ்காவை ஆசரித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஓகே, அடுத்தது வந்த ஆட்கள் விளைச்சல் செஞ்சாங்க, அதுக்கு முதல் பலனுக்கு தேவனுக்கு மகிமை செலுத்தினார். Every feast, the people of God came to honor him. God ordained those feasts to honor him. தன்னை தேவனுடைய ஜனங்க அவர்கள் மகிமை தனக்கு செலுத்தும்படியாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பண்டிகைகள். பாருங்க, ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் வானம் திறக்கப்படும். ஒவ்வொரு பண்டிகையிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அப்படியே இறங்கிடுவார் அவர்கள் மத்தியில இறங்கி அவருடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர் பலி செலுத்தபடி அதெல்லாம் வானத்திலிருந்து வந்து அக்கினி இறங்கிறது நக்கி போட்டது வேதம் பார்க்க. பிரியமானவர்களே, பலிகளை தேவன் விரும்புகிறவராய் காணப்பட்டார். நாட்களில் பண்டிகைகளை கர்த்தர் அனுசரிக்கும் போது வானம் திறக்கப்படும். பிரியமானவர்களே, இதனால இது ரொம்ப முக்கியமான காரியம். The Old Testament Pentecost of God, God is giving the law to the Israelites. God has given the law to the Israelites. The New Testament Pentecost is God has given the Holy Spirit to all. சொல்லுங்க, to all. God has given the Old Testament Pentecost is not for all. இருக்கீங்களா? Old Testament Pentecost is not for all. It's only for Jewish people. The Old Testament Pentecost is not for us, but the New Testament Pentecost is for everyone. அதுதான் பாருங்க, அந்த பிரெட், ஒரு பிரெட் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும். ஒன்னு யூதர், ஒன்னொரு நீங்களும் நானும். இருக்கீங்களா? இங்க யாரா யூதர் இருக்கீங்களா? இல்ல நான் யூதர் குடி. அந்த குடி கோத்திரம் பெருமை அதெல்லாம் விட்டுடணும். You don't have partiality. ஆளுமே சொல்றேன், if you see the partiality that I came from very great clan, come on, you are nothing for in front of God. என்ன ரீசன் தெரியுங்களா? யூதர்களுடைய சொந்த ஜனம் அந்த யூதர்கள் மாத்திரம்தான். நீங்கள் நினையாதவங்களா புறஜாதி ஆட்கள். Through the favor of God, God has given the privilege. If you look that, okay, I came from a very great family and I came from this caste and that caste, sorry, you are not saved. ஆளுமே சொல்றேன் நான். Okay, pathetically people are the Christians and the Pentecostals, they started seeing the casteism. Come on, if you're seeing caste, you are not saved. Even the great servants of God, they're looking at the casteism. But if you look at the casteism, you have to read the word and scriptures. You might say 1,000 things. Okay, we are custom, our food habits, and this habit, that habit. No. I'm saying the truth. I'm not here to please anyone. இருக்கீங்களா? பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். The truth will set people free. முக்கியமாக the times of visitation, when God opens the heaven, the reason behind God is a time for visitation. The heaven will open and it's a time of favor. It's a time of God to pour out His Spirit upon us. It's a time of heaven to open and bless the God's people, and it's time to go deeper with the God, and it's time to concentrate ourselves. ஒவ்வொரு பண்டிகைக்கு முன்பாக கர்த்தர் என்ன சொல்வார்னா, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை அனுசரித்துக் கொள்ளுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. You have to offer yourself as a living sacrifice. பாருங்க, கர்த்தர் யோசுவா கூட சொல்லுகிற வேளையில, கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிற வேளையில கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்றைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க மத்தியில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்று. The Pentecost is time to get closer to God, to be filled with the Spirit of God, to be getting closer and get ourselves and commit ourselves and expecting and seeing God's signs and wonders and miracles in our life. That is called the Feast of Pentecost. That has happened in the Acts of 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அதுதான் நடந்துதாங்க. It's not about any magic, but God has did something
greater thing. God, what He has foretold is fulfilled in the Acts of Apostles. அதுதான் பாருங்க, the day of Pentecost, அவங்க எல்லாம் கூடி வருகிற நாட்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதுல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. 1ஆம் வசனம் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை கொடுக்கிறார். God has given, Jesus is giving a commandment. You have to, everyone have to gather in my name, and you have to wait what God the Father has confirmed to you to receive it. கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படிந்தார்கள். எல்லாரும் 120 பேர் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்களா? ஒருமனப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க. You know what? One amazing thing. All the Jewish people, they are all celebrating the Pentecost, Old Testament Pentecost. They are all breaking the bread. They are all baking the bread. They are all celebrating. But these 120 people, they are not celebrating the Old Testament Pentecost. Instead, they are waiting for the New Testament Pentecost. Ikkingla. வித்தியாசம் தெரியுதா? Don't go in the tradition. Come out from the tradition. Celebrate the Spirit of God. What Jesus has promised in your life. பாரம்பரியத்தெல்லாம் விட்டு தூக்கி போட்டு வந்துடணும். இருக்கீங்களா? The entire world, the Jewish community, except these 120 odd people, they are all celebrating the Old Testament feast of Passover, feast of Pascha. அதெல்லாம் unleavened bread எல்லாம் celebrate பண்ணி break பண்ணிட்டு இருக்காங்க. These people obeyed the commandment of Lord Jesus. Disobedient people and obedient people. ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. I tell you what happened. I'll tell you one more example. This has a relationship with what has happened in the people who has gathered in the days of Babel. பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. நம்ம எத்தனை பேர் அந்த பிள்ளைங்க அழகா அற்புதமா அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்ணாங்க. Who has developed the Babel? Is it Jack, right? அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒரே பாஷை பேசிக் கொண்டிருந்தவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால, நான் தேவனத்துக்கு ஒப்பாகுவேன், மதிலை கட்டி வானத்துக்கு ஏறுவோம் என்று பேசினார்கள். ஒரே பாஷை. தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள். கர்த்தர் என்ன பண்ணாதுங்களா? ஒரு பாஷையை பேசுறீங்க, நீ ஹிந்தி பேசு, நீ கொரியா பேசு, நீ சைனீஸ் பேசு, நீ மலாய் பேசு, பிரிச்சு விட்டார் எல்லாரையும். பட் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வந்தது, வெவ்வேறு பாஷைகளை பேசிக் கொண்டிருந்ததில் ஒரே பாஷையை கர்த்தர் கொடுத்தார், அந்நிய பாஷை. God has given the gift of tongues for the people who have gathered into multiple places. எங்கத்துல வந்தாங்க? இங்க பாருங்க, nations in Jerusalem at Pentecost. If you turn towards Acts, book of Acts chapter 2, 9 and 11, it displays almost more than 15 people, kinds of people who spoke different languages. Some of them from Rome, some of them from Crete, some from Asia, some of them from Parthia, Media, Elam, Judea, Egypt, Arabia. All of them came and gathered in a place called Jerusalem. They all gathered in the place of Jerusalem. When they have obeyed, when they gathered, these people doesn't know any clue what is going to happen. They just obeyed the word of God. They just obeyed the word of Jesus. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சொல்றாரு, காத்திருங்க. After Jesus resurrected, how many days he was there in this earth? 40 days. These people obeyed the word of God, obeyed the word of Jesus. After ascending, they stayed together for 10 days. After his resurrection, the day came. They don't have any clue. The world, the entire Jewish people, they are celebrating, started baking the bread. But these people, I don't want to follow the tradition. I want to follow the word of God. My Jesus has promised something. I want to obey. They don't have any clue. Gathered in the place where 120 people gathered. 11 அப்போஸ்தலர்கள் மீதி ஒரு ஆளை சேர்த்துட்டாங்க, மத்தாயி, அவனை சேர்த்துட்டாங்க. கூட இருப்பாங்க மற்ற அப்போஸ்தலர்கள், மற்ற சீஷர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. பாபேல் ஒரே பாஷை, கர்த்தர் பல பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். ஏன்? misobedience. இங்க they obeyed the word of Jesus. They gathered, though they spoke multiple languages. God has given one language to them. அந்நிய பாஷை. சபை இப்போ இந்த நாட்கள் என்ன தெரியுமா? அந்நிய பாஷைலாம் யாருக்காங்க?
Come on, celebrate. Celebrate the feast of Pentecost. வாஞ்சிக்கணும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு வாஞ்சி. Just have the thirst to ask God to pour out the Spirit of God in your life. Okay, this is what I have promised, or you have promised. This is God, the Father, who has promised, and Jesus has confirmed in Acts 4, and they have obeyed the word of God, and they're waiting in Acts 8, and it is fulfilled in Acts 2. பாருங்க என்ன நடக்குதுங்க பாருங்க. அதை யாத்திராக 11ல நீங்க பார்க்கலாம் அந்த பாபேல் உடைய காரியங்கள் எல்லாத்தையும். லெவிட்டிகஸ்ல இது கூட லிங்க் எல்லாம் இருக்குது. அதுல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 13 வாசிச்சுங்க. ரொம்ப டீப்பா போக போறது கிடையாது. I'm just going to read only 4 verses now. Okay, என்ன நடக்குது இங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக இங்க when the day of Pentecost came, suddenly a sound of mighty rushing wind came up from the heaven and filled the whole house, and they were sitting and they filled with the Holy Spirit and began to speak in other tongues of as the Spirit enabled them. And there was dwelling in the Jerusalem God-fearing Jewish. நோடீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் தேவனுக்கு பயந்த யூதர்கள் பல பல பாஷைகளை பேசினார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளியில கர்த்தருடைய ஆவியை ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, why? What is the mystery behind? What is the purpose of Pentecost? First and foremost thing, the purpose of Pentecost is to bring one man on the earth. ஒரு கூட்ட ஜனத்தை சேர்க்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாஷையை கொடுக்கும்படியாக. That's what the two-level bread. One represents the Jewish and other represent Gentiles. Have they gathered here in Acts 2? Is it fulfilled? Is it fulfilled in Acts 2? Yes. That is the second Pentecost. அப்பத்தை அவர்களை கொண்டு வந்து அந்த feast of Passover, feast of first fruit, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் feast of Pentecost வரும்போது 2 அப்பங்களை அவர்கள் சுட்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் இருந்தார்கள், புறஜாதி ஆட்கள் இருந்தார்கள், ஒன்றாக இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. பாருங்க இங்க 2 காரியம் தென்படுகிறது. எப்படினெல் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, இரு திறத்தார் யூதர்கள் புறஜாதிகள் அவர்கள் என்ன பண்றாரா? ஒன்றாக்குகிறார். யூதர்கள் புறஜாதி சேர மாட்டாங்க கிட்ட. யூதர்கள் சமய கிட்ட போக மாட்டாங்க. Though there is Judea and Samaria, Judea and Galilee is there in between, there is Samaria. Jewish people, they will not penetrate. They will not go to the land of Samaria. Instead, they will go somewhere else. அங்கெல்லாம் போயிட்டு மேல போவாங்க. காரணம் என்ன? அவங்க தீட்டாங்க. God doesn't show partiality in this old, the new age. 15, 16, 17 மொழி பாஷைகளை பேசின எல்லாரும் கர்த்தர் பாருங்க ஒருமனப்படுகிறார். எல்லாரையும் ஒருமனப்படுத்துகிறார். யூதர் என்று கிரேக்கர் என்று வித்தியாசம் பார்க்காதீங்க. மாம்சமான யாரும் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தம் குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். அப்போஸ்தலர் 2ல நிறைவேறுகிறது. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யூதர்கள் மேலும் சொல்லவே இல்லை. புறஜாதிய ஆட்களை கர்த்தர் ஒன்று ஒருமனப்பட்டு சேர்த்து அவர்களுக்கு ஒரே பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் பேசின விதத்தில் ஸ்போக்கன் டங், அது பரலோக பாஷை, தேவனுக்கு உகந்த பாஷை. கர்த்தர் அந்த பாஷையை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு ஒரே பாஷையை கர்த்தர். பாபேலில் அவர் ஒரு பாஷை பல தாறுமாறாக்கி பல பாஷைகளை பேசிக்கொண்டவர், பல பாஷைகளை பேசிக்கொண்டவரை கர்த்தர் ஒருமனப்பட்டு சேர்த்து அவருக்கு ஒரு பாஷையை கொடுக்கிறார், பரலோக பாஷை. பேசுறீங்களா? பவுல் சொல்றான், உங்களை எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். பிரியமானவர்களே, first and foremost thing, why the purpose of Pentecost? If you understand the purpose of Pentecost, you will understand the power of Pentecost. Pentecost நாட்களுடைய purpose, அந்த பங்கு என்ன, அந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் தொடர்பு என்ன, தேவன் அதை நியமித்து வைச்சிருக்கிறார். அதை சரியாய் புரிந்து கொண்டுதான் அதற்குள்ள வல்லமை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் நம்ம வல்லம் இல்லாத கிறிஸ்தவர்களாக காணப்படுவோம்? இப்படியே யோசிச்சு பாருங்க. Why we don't have power? Because we don't know the purpose. Why God has called me? Why God has poured out the Holy Spirit? We don't know the purpose. Because we don't know the purpose, we don't know the power of the Holy Spirit. இங்க பாருங்க, இரு திறத்தாரையும் for himself in our peace, he who made two one, and he has torn down the dividing the wall of hostility. பாவத்தை அவர்களுக்கு இருந்த மதிச்சுவரை கர்த்தர் நிர்மூலமாக்கி
ஒரே இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தொடர்ந்து 15ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. அங்கே பாருங்க, சட்ட திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. இருக்கீங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வித்தியாசமே இருக்கக்கூடாது. இரு திறத்தார், ஜூவிஷ் அண்ட் ஜென்டைல்ஸ், அவர்களெல்லாம் ஒரே காரியம் ஆக்குறதுக்கு காரணம் என்னன்னா, அப்போதான் பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள கொடுக்கணும். எல்லாரும் மேலிட்டில் காத்திருக்கிறாங்க. காத்திருந்த யாரும், கீழ்ப்படிந்து யாரும் காத்திருப்பார்கள். காத்திருந்த யாரும் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, to bring the one man அந்த இங்க அதான் சொன்னேன், until you understand the purpose of Pentecost, you can't understand the power of the Pentecost. புரிஞ்சுக்கொள்ளுங்க அதோடைய சாராம்சம் என்ன. கர்த்தர் பாருங்க, ரெண்டாவது, when the Pentecost came, they all spoke in two tongues. The next one, why? What is the purpose of Pentecost? Second one, the purpose of Pentecost to be a witness. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டவர்களை காணப்படணும். கர்த்தருக்கு உகந்த காரியம் ஒருமனம் வேணும். ஒருமனம் இருந்தாதான் தேவன் மகிமையா கிரியை செய்வார். ஒருமனப்பட்டிருந்தார்கள் வெவ்வேறு காரியத்தில். ஒருமனம் எங்க இருக்குன்னா, யூதர்களுக்குள்ளாக கிரேக்கர் புறஜாதிக்குள்ளாக வந்துருச்சு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒருமனம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. As a Christians, are we in one accord and one spirit? Have different opinions, different come to one unity. மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன். எப்போ? ஒருமனமாக தான் ஊற்றுவாராங்க. ஒருமனத்தோடு காணப்படும் சபைகள், பூமி எங்க சபைகள் ஒருமனத்தோடு காணப்படும். பாருங்க என்ன நடக்குதுங்க. இங்க அப்போஸ்தலர் 1, 4, 5, 8 8ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். பாருங்க என்ன நடக்குது. verse 8, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be a witness to me in Jerusalem and in Judea and in Samaria and unto the end of the earth. பாருங்க, பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து வரைக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். Why God is, what is the purpose of Pentecost? First and foremost thing, you get into oneness without partiality. God has gathered it. அது ஒருமனத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிந்து. அதான் பாருங்க, I just encouraging you, as a church you have to be in one accord. ஒருமனப்பட்டணும். இதான் ஒரு காரியமா ஒருமனம் வேணும். இருதரப்புள்ள மனசனை கர்த்தரே ஒருமனம் ஆக்குகிறதுனால நம்ம எப்படி ஒருமனப்படாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? We have to be one accord. We have to be one accord. ரெண்டாவது, we have to be a witness. How to be a witness for Jesus? நல்லா புரிஞ்சுக்கங்க. First and foremost thing, they obeyed. வசனத்தின்படி போறேன். 4ஆம் வசனம் சொல்லுது, they obeyed the command of Jesus. And என்ன சொன்னாரு? Do not leave Jerusalem, but wait for the gift of Father has promised, that you have heard me discuss. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை கீழ்ப்படி. யோசிச்சு பாருங்க, என்னங்க இவர் வண்டிகையை விட்டுட்டு இங்க ஒருமனப்பட்டு மேல் வீட்டில் 10 நாள் ஜெபம் பண்ண சொல்றாரு. They don't have any clue. Instead, some people would have left this group and they would have went out to celebrate the Old Testament Jerusalem feast, right? அப்பதான் சொல்ல போயிருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம், நான் யோசிச்சு பார்க்கிறேன். But they obeyed. Number one, how to be a witness? First and foremost thing, நீங்க சாட்சியா இருக்கணும். முதல்ல கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். ரெண்டாவது, they were baptized in the Holy Spirit. You have to witness na, once நீங்க obey பண்ணீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு, then God will baptize you with the Spirit of God. For John baptized with water, but in the few days you will baptize with the Holy Spirit. And then when they are baptized, they will not be a normal person. They will be full, they will be receive the power. சொல்லுங்க பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, you will receive power. You will receive power. So when they receive power, then they will be witness. First obedience, ரெண்டாவது they will be baptized and they will receive the Holy Spirit. When they receive the Holy Spirit, they can't be simple, simply idle. They will be witness. Witness for what? Witness for what? Witness for Jesus. Witness for that Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு சாட்சி நீங்க நானும் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இங்க சாட்சி சொல்ல முடியும்? இயேசுவுக்கு அப்போ பாருங்க நடக்குது, என்ன நடக்குது? அவர்கள்லாம் ஒருமனப்பட்டிருந்தாங்க. இங்க இந்த நடக்குது, ஒவ்வொரு காரியமா நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்தது? நான் இங்க ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். சாதாரண கிறிஸ்தவனுக்கு உள்ள அடையாளம் என்ன சொல்லி போட்டிருக்கேன்? a Christian, born again Christian, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற இவங்களுக்குள்ள அடையாளத்தை காட்டுறேன். முதல்ல
ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, no weapons can form against can prosper, and every time which rises against you, you will judge and you will condemn them. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வசனம், ஒரு கிறிஸ்துவனுக்கு எதிராக ஒரு இந்த பூமியிலேயே ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் யார் தெரியுங்களா? யாருங்க? மார்க் ஜீசஸ் சொல்ற பாருங்க, அவர் கிடையாது, நீங்க தான். Because God has promised that the power not for any CEO of the world is for you and me. ஸ்டாண்டிங் முடிக்கிறான், என்ன எனக்கா? எஸ், உனக்கே தான். பாருங்க, இது சாதாரண விசுவாசிக்கு அதிகாரம் தெரியுங்களா? உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நியாயத்தில் எழும்புகிற எந்த நாளும் குற்றப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Nobody can stand against you. You are a powerful person. சொல்லுங்க, டேடா பார்த்து I'm a very powerful person. சொல்லுங்க, பயப்படுறான் சொல்லுங்க. Very powerful person. I am powerful than me அப்படி சொல்றாங்க அவங்க, இல்லையா? So you are a powerful person. செகண்ட் பாருங்க, இது சாதாரண விசுவாசிக்கு நடக்கிற அடையாளம். ரெண்டாவது, லூக்கா 10:19 சொல்றாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க? they have authority to tread on snakes and scorpions and power of the enemy, nothing will harm you. அவர்கள் நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை மிதிப்பார்கள், தேள்களை அவங்க என்ன பண்ண கொன்று போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. சாதாரண விசுவாசிகள் அடையாளம். என்னாகும் 23:23 சொல்லுகிறது, என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது யாரும். If you are a normal Christian, I am not talking about a spirit-filled Christian here. If you accept God and you accept Jesus as a personal savior and you committed yourself in a water baptism, then you are God saved. அப்போ உங்களுக்கு ஒரு கவரன்ஸ் கொடுத்துருவாரு ஆண்டவர். என்ன தெரியுங்களா? என் பிள்ளை அவன் தொட்டுருவ, நீ அவனுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சாட்சி நான். People have made a witchcraft against myself and my family. I seen in my own eyes who have put witchcraft over me and my family. 4 people have died in that family. I see it in my own eyes. You know why? At that time I am not filled with the Holy Spirit. I just accepted God and accepted Jesus as my personal savior. I just got committed myself to water baptism. People have யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதும் இல்லை. ஏன்னா அது பலிக்காது. ஏன் தெரியுமா? வச்சானா அது வச்சுட்டு என்ன பண்ணு தெரியுமா? வச்சாலே அடிக்கும். 4 பேர் காலி ஒரு குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். I'm not telling anything wrong against things. ஏன் தெரியுமா? You are a powerful person. Nobody can touch you. If somebody touches you, they have touched the apple of the eye of God himself. What about you? Like treasure. You are a powerful person in the world. மார்க் 16:16 அதுல ஏதாவது சொல்றாரு பாருங்க. நவமான பாஷை பேசுவாங்க. சாவுக்கு ஏதாவது போய் ட்ரை பண்ணிடாதீங்க. If you drink deadly poison, nothing will harm. ட்ரைல பண்ணக்கூடாது, ஆண்டர் டெஸ்ட் பண்ணக்கூடாது போயிட்டு. Don't test it. Okay? Accidentally if it has happened. பாருங்க, பவுலுக்கு என்ன நடக்குது? அப்போஸ்தலர் அப்படிங்கிற 19 பவுலுக்கு நடக்குது. He going to Malta. மால்டான்ற ஊருக்கு போறாரு. அங்க ஒரு விரியன் பாம்பு கடிச்சு போடுது அவரை. Okay, so when a snake, the people in the Malta, they knew very well, oh, it's a very poisonous snake. They'll just see it in the lifetime. If the snake bit anyone, they will die immediately. இவன் பாருங்க, சும்மா அப்படியே இருக்கிறான். அந்த பூச்சை கொடுத்து என்ன பண்ணுறான்? நெருப்பில் போடுறான், அது செத்து போகுது. உடனே ஜனங்க பார்க்குறாங்க, ஓ இவர் தான் தேவன். இது வரைக்கும் பாவின்னு சொன்ன ஆட்கள் இவன் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு இவனை தேவன் ஆக்கிடுறாங்க. So you and me have power in our strength. Then, before receiving the Spirit of God, what about if you receive the Spirit of God? அது அடுத்தபடி பாருங்க பிரியமானவர்களே. What about a spiritual Christian? He is the power center. Acts 19:11. அதை பத்தி வாசிங்க. அப்போஸ்தலர் 19:11. அப்போஸ்தலர் 19. பவுலினாலே அவர் கையினால் செய்த காரியங்கள் வாசிங்க, எடுத்து வாசிங்க. Acts 19:11. Now God worked unusual miracles by the hands of Paul. By the hands of Paul. If you receive power, if you obey God, and if you receive the Spirit of God, and you receive the Spirit of anointing of the Holy Spirit, you will do signs and wonders. Through the signs and wonders, you will be a witness for Jesus. வியாதிஸ்தர்களை கை வைப்பீங்க, போய் வையுங்க. பேய் பிடிச்சிருக்காங்க, போய் வையுங்க தைரியமா. பேய் சொல்லும், என்னது
இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யாரும் தெரியாது. அப்போ என்னது? பேய் அடிக்கடி நடிக்கும். சரியா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசிட்டு இயேசு கூட இருந்து பவுல் மாதிரி இருந்ததுன்னா கை வைங்க. அப்போ என்னன்னா பேய்க்கு தெரியும், இவர் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவனுக்கும் பயப்படும். இவர் இப்படி வந்து பவுல் வந்திருக்காருன்னு சொன்னா அது வந்து ஓடிடும். It's not normal Christian life. Christian life is a powerful life. Before the Holy Spirit itself, God has called you and given the power of the anointing of the Holy Spirit. ஆனா இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, சாதாரணமா இருந்து மீன் பிடிக்கிறாங்க, பயப்படுவாங்க. You have fear in your life. If you are not able to conquer the fear of in your life, just receive the God's Spirit. பயத்தின் ஆவியை பாருங்க. பேதுருலாம் மீன் பிடிக்கிறாங்க, அவனுக்குலாம் ஒன்றும் பேச வராது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் படிக்காதவனுங்க, எக்ஸப்ட் மேத்யூ அண்ட் லூக். இவங்க டாக்டர், அவன் வந்து டாக்ஸ் கலெக்டர், மற்றவங்க எல்லாம் படிக்காதவங்க. எல்லாம் பரிசுத்த ஆவியை மேல் வீட்டில் பெற்றுக்கொண்டவங்க. எல்லாருக்கும் எங்க தைரியம் வந்து தெரியல. என்ன பண்ணாங்க? அவங்க போயிட்டு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் they became a power center. பேதுரும் யோவானும் போய் நிற்கிறாங்க. அங்க என்ன பண்றாங்க? ஒருத்தன் அலங்கார வாசலுக்குள்ளாக அவன் முடங்கினவன் காணப்படுகிறான். பிச்சை கேட்டு இருக்கிறவன், என்கிட்ட காசு வெள்ளிய பொண்ணு கிட்ட கிடையாது, எனக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தரேன், எழுந்து நட இயேசுவின் நாமத்துல. நீங்க அதை தான் செய்யணும். எத்தனை பேர் இப்படி செய்ய போறதுக்கு வருவீங்க? அடுத்த சனிக்கிழமை சொல்லுங்க பார்க்கலாம். உஷாரா இருக்கீங்க. சாண்டி கைத்துறாரு. எதுக்கு தூங்க தெரியுமா? ஓகே, எத்தனை பேர் வருவீங்க சொல்லுங்க, கை தூக்குங்க. ஜாய், பிரபு, சத்யா சிஸ்டர், ஸ்டெஃபி பிரதர் செஞ்சுக்கிறீங்க. கலை அவங்க தூக்குவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஷாரன் சூப்பர், ஸ்ரேயா ஓகேட்டாங்க, தூக்கிட்டாங்க. அவ்வளோதானா? கமான், டோன்ட் பி நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். சரியா? நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்க்கு இருக்கிறதுக்காக கர்த்தர் பரிசுத்தாவே கொடுக்கவே இல்லை. ஒரு பிரதர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப பிடிச்சமான பிரதர், எனக்கு அதெல்லாம் வேணாங்க, பரலோகத்துக்கு இதுதான் ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னா நான் அப்படி தாண்டி போயிடணும், அவ்வளோதான். இதுக்குள்ள இருந்தா நரகத்துக்கு போயிடுவோம் பிரதர், நான் இதுக்குள்ள வந்துருக்கேன் பிரதர். ஏன்னா நான் பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது. God doesn't call you for that. For that you don't need to celebrate the Pentecost at all. You have to be a witness to Jesus. இயேசுவுக்கு சாட்சியாய் காணப்படுறதுனால you have to be filled with the பரிசுத்த Holy Spirit. பரிசுத்த ஆவியால நீங்க நிரப்பப்பட்டிருந்தா இருக்கணும். நிரப்பப்பட்டாலே ஒளிய நீங்க சாட்சியா இருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஆண்டு பாருங்க, and you will become a yoke breaker. நீங்க நுகத்தை முறிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். With the anointing, when you receive the anointing, whatever the yoke might be in your life, அது சாபத்தின் கட்டுகளாய் காணப்படலாம், பிசாசின் கிரிகளாய் காணப்படலாம். உங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஆவி அபிஷேகம் காணப்படுகிறது என்றால் நீங்க யார் மேல கை வைக்கிறீங்களோ அது நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். இயேசுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் காணப்படுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிச்சு பாருங்க, அதுல ஃபுல்லா காணப்படுது. ஏசாயா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 11 அதுல வாசினா அது காணப்படுது. அப்போஸ்தலர் 10:32 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தால் பலவேல் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் கிரியில் அகப்பட்ட யாவையும் விடுவிக்கிறாயும் அவர் சுற்றி திரிந்தோம். நம்ம ரோட்டுக்கு சுற்றி திரியலாமா? அடுத்த சனிக்கிழமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு விஷயம் கூட ஆண்டவர் நாளில கூட உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிறேன், இது வரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளல, நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன ஒரு கோரஸை பாடுகிற வேளையில தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை கத்த